सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं. ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி வட்டியில இன்னைக்கு எபிசோடு 19. ஓம் சாந்தி. ஒரு சயின்ஸ் கிளாஸ்ல அந்த சயின்ஸோட ப்ரொஃபஸர் குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிறாராம். அதுல அவர் சொல்றாராம், எந்த ஒரு ரிசர்ச் பண்ணாலும் ஆராய்ச்சி பண்ணாலும் ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும்னா 2 விஷயம் தேவையா. அதுல ஒண்ணு தைரியம், இன்னொன்னு அப்சர்வேஷன், கரேஜ் அண்ட் அப்சர்வேஷன். ஸோ புதுசா ஒரு இது கண்டுபிடிக்கிறோம், புது ஒரு பாதை உருவாக்குறோம்னா அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு தைரியம் தேவை. பழைய பழக்கம், பழைய வழி அது ஈஸி, அது யாரு வேணாலும் பண்ணிடலாம். அதனால இந்த தைரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஞ்ஞானத்தை பத்தி நோக்கி போறதுக்கு ஒரு தைரியம் வேணும். தெரியாத விஷயத்துல குதிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். 2வது அப்சர்வேஷன். ஒரு சூக்ஷமா அதை அப்சர்வ் பண்ணும். உங்களை சுத்தி என்ன நடக்குது, உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது. நீங்க ஏதோ ஒரு மயக்கத்துல இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை நீங்க பார்க்க முடியாது, அதுல இருந்து கத்துக்க முடியாது. அந்த சயின்டிஸ்ட் சொல்றாராம், இன்னைக்கு நான் உங்களுக்கு அப்சர்வேஷனா என்னன்னு சொல்லி தரேன். நீங்க எல்லாரும் கவனமா பாருங்க. நான் என்ன பண்றேனோ அதான் நீங்களும் பண்ணு. இது மூலியமா உங்க அப்சர்வேஷன் பவர் ஸ்ட்ராங் ஆகும். அவர் ஒரு கிளாஸ் கொண்டு வராரு, அதுல தண்ணி ஊத்துறாரு, அதுல 10 ஸ்பூன் சால்ட் போடுறாரு. இப்ப இது உப்பு தண்ணி ஆயிடுச்சு. இப்ப இது கவனமா பாருங்க, நான் என்ன போடுறேன். இப்ப நான் என்னோட ஒரு விரல் இந்த தண்ணியில போடுறேன். அதுக்கப்புறம் நான் அதை டேஸ்ட் பண்ணுவேன், என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு. அது எனக்கு வாந்தி வரலாம், இல்ல என்னோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். அந்த கிளாஸ்ல ஒரு விரல போட்டு அவர் வாயில வைக்கிறாரு. ஆனா அவர் அமைதியா இருக்காரு. அவர் வயசானவர், அதனால அவர் அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கிளாஸ் முன்னாடி சொல்றாரு, இப்ப நீங்க இதுல கை வைங்க. கை வச்சுட்டு அந்த உப்பு தண்ணியில கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க நாக்குல வைங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பண்ணும்போது அவங்க ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. சில பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வாந்தி வருது, அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறி போகுது. ஏன்னா ஒரு கிளாஸ்ல 10 ஸ்பூன் உப்பு இருக்கு. அப்ப அந்த ப்ரொஃபஸர் அந்த குழந்தைங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க கவனமா பார்க்கல. நான் எந்த ஃபிங்கரை அந்த தண்ணியில போட்டனோ அது வேற, நான் என் நாக்குல எந்த ஃபிங்கர் வச்சனோ அது வேற. அது அதே ஃபிங்கரை நான் என் நாக்குல வைக்கல. சோ அதனால அது ஒரு மயக்கத்துல நம்ம இருந்து பாக்குறோம் எல்லாத்தையும். இன்னும் நம்ம ஒரு விதமான அந்த மயக்கம் தூக்கத்துல தான் இருக்கும். அது வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியாது. வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு, எவ்வளவு விஷயங்கள் கத்து கொடுத்தது. ஆனா நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஒண்ணுமே கத்துக்கல. முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு IAS எக்ஸாம்ல ஒரு எஸ்ஏ வந்தது. ஸோ அந்த IAS இதுல ஒரு இது இருந்துதான். அதாவது நம்ம ஹிஸ்டரியில இருந்து என்ன கத்துக்கிட்டோம் இது வரைக்கும் பார்த்தா நம்ம ஒண்ணுமே கத்துக்கல. அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஹிஸ்டரியில எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, அதுல இருந்து ஒண்ணுமே நம்ம கத்துக்கல. சரி, இந்தியா ஹிஸ்டரி விட்டுருங்க, உலகத்தோட ஹிஸ்டரி விட்டுருங்க, உங்க லைஃபோட ஹிஸ்டரியே பாருங்களேன். உங்க லைஃபே பின்னாடி திரும்பி பாருங்க. என் லைஃப்ல என்னதான் நடந்தது, எவ்வளவு பேர் வந்தாங்க, எவ்வளவு பேர் போயிட்டாங்க, அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன். அப்ப எப்ப கத்துக்க முடியும்னா, எப்ப நான் விழிப்புணர்வோட இருக்கணும். அந்த ஒரு ஜாகரன் கான்சியஸ் ஸ்டேஜ்ல, ஃபுல் கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். உண்மையா என்னோட ஆத்மாங்கிற கண்ணை திறந்திருக்கோம், அப்பதான் நான் கத்துக்க முடியும். ஒருவேளை தூக்கத்துல இருக்கேன்,
ஒரு விதமான தூக்கத்துல இருக்கேன், ஒரு விதமான மயக்கத்துல இருக்கேன், அப்ப எதுவும் கத்துக்க முடியாது. அப்ப அந்த தூக்கத்துல இருக்கும்போது எதுவும் கத்துக்க முடியாது. அப்ப தூக்கம்னா என்னது? போக விலாசம் தூக்கம். தூக்கம்னா என்னது? இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இங்க சுத்தலாம், அங்க சுத்தலாம், இதை சாப்பிடலாம், அது சாப்பிடலாம், இதெல்லாம் தான் தூக்கம். என்ன விதமான தூக்கம்? எந்த விதமான சங்கத்துல இருக்கேன், யார் கூட நான் சுத்துறேன், சைட்ஸிங் ஆகட்டும், இல்ல எங்கேயோ வெளியே போறோம், பிக்னிக் போறோம், அப்ப யார் கூட போறோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கே தெரியாது அவங்க வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு. அவங்க கூட நான் போறேன்னா என் நிலைமை எப்படி இருக்கும்? யார் கூட நான் இருக்கேன்? அந்த மாதிரி மயக்கத்துல உள்ளவங்க கூட நான் இருக்கேன். ஒண்ணு அஞ்ஞானத்தின் நீந்து, அதுல ஒண்ணு அஞ்ஞானத்தின் நீந்து தூக்கம். அது உலகத்துல உள்ளவங்க அஞ்ஞான தூக்கத்துல தான் இருக்கான். இன்னொன்னு ஞானத்துல வந்ததுக்கு அப்புறமும் ஒரு விதமான தூக்கம். இப்ப பிராமணர்கள் அந்த தூக்கத்துலதான் தூங்கிட்டு இருக்கான். ஞானத்துல வந்ததுக்கு அப்புறமும் ஒரு விதமான மயக்கம் தூக்கத்துல இருக்காங்க. நான் தான் ரொம்ப ஞானிங்கிற அந்த ஒரு தவறான புரிதல்ல இருக்கான், அந்த ஒரு பிரம்மையில இருக்கான். சோ இன்னைக்கு முரளியில பாபா சிவராத்திரி பத்தி சொல்றாரு. சிவராத்திரி ஏதோ ஒரு டேட்டுக்கான பேர் இல்லை, அது என்னுடைய மனதின் ஸ்திதிக்கான பேர் சிவராத்திரி. இது இந்த பண்டிகை ஒரு நாளைக்கான விஷயம் கிடையாது. சதா பாபா கூட அந்த மிலன், அந்த சந்திப்பு கொண்டாடுறதுதான் உண்மையான பண்டிகை. ஏதோ ஒரு இடத்துக்கு போறதுக்கு பேரு சிவராத்திரி இல்லை, கத்துறதுக்கு, மியூசிக் பிளே பண்றதுக்கு, அதுக்கான இது கிடையாது. அது என்னது? ஜாகரன், அந்த விழிப்புணர்வோட இருக்கணும். அதனால இப்ப பிராமணர்களும் நான் தான் ஞானி, எனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு பிரம்மையில, அந்த தவறான புரிதல்ல இருக்காங்க. சோ இப்ப இந்த சிவராத்திரிங்கிற பண்டிகை நம்ம டெய்லி கொண்டாடணும். இது ஒரு நாளுக்கான விஷயம் இல்ல, ஜாகரன், அந்த விழிப்புணர்வோட இருக்கணும், என்லைட்டட் கான்சியஸ்னஸோட இருக்கணும். ஸோ இந்த மொழியில நிறைய விஷயங்கள் பாபா சொல்லியிருக்காரு. அதை நிறைய வாட்டி நம்ம கேட்டிருப்போம். அதனால புதுசா எதுவும் இல்லை. அதுல சிவராத்திரியில 4 சப்ஜெக்ட் இருக்கு. என்னன்னா ஞான யோக தாரணை செய்தல். ஞானம்னா என்னது? ஞானம்னா என்னது? ரியாலிட்டி செக். ஸோ ஞானம்னா ரியாலிட்டி செக், யோகானா வைஃபை, தாரணைனா டவுன்லோட், இப்போ சேவைனா சேவானா அதை ஷேர் பண்றது. அதுல மைண்ட் என்னது? அந்த ஆண்ட்ராய்டு ஆப் மாதிரி, அது மறுபடியும் ஹேங் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால எப்பயுமே அந்த விழிப்புணர்வோட இருக்கணும், அந்த ஜாகரன் ஸ்திதியில இருக்கணும். இந்த பூமியில எதுக்காக வந்தோம் நம்ம எல்லாரும்? 2 ஆப்ஷன். ஒன்னு டூரிஸ்ட் ஆகி பிக்னிக் கொண்டாடுறதுக்காக வந்தோம். 2வது ஒரு அவதார் ஆகி வரலாறு படிக்கிறதுக்காக வந்தோமா. சோ நான் ஒரு அவதார். அப்ப என்னுடைய தினச்சரியா எப்படி இருக்கணும், என்னுடைய ரொட்டீன் எப்படி இருக்கணும், என்னுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்? காலைல எந்திரிச்சோன்னு என்ன யோசிக்கணும்? நான் பரந்தாமத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். நைட்டு தூங்கும் போது இங்க உள்ள காரியம் முடிஞ்சது, இப்ப பரந்தாமத்துக்கு போறோம். காலைல எந்திரிச்ச உடனே நான் திவ்ய காரியம் பண்றதுக்காக அவதாரம் எடுத்திருக்கேன். எப்படி பாபா அவதாரம் எடுத்திருக்காரோ அந்த மாதிரி நானும் அவதாரம். சோ கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுன் என்னுடைய பிறப்பு திவ்யமானது, என்னுடைய கர்மமும் திவ்யமானது. பைபிள்ல கூட அதான் எழுதியிருக்கேன். அதாவது எப்படி இறைவனோட இதயம் சுத்தமா இருக்கோ, தூய்மையா இருக்கோ, அந்த மாதிரி நீங்களும் தூய்மையாகுங்க. நீயும் உங்க தந்தை எப்படி இருக்காரோ, அந்த காட்ஃபாதர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி மாறுங்க. சோ ஒரு நிமித் பாவம் இருக்கும். சோ அதனால காலைல எந்திரிச்ச உடனே என்ன யோசிக்கணும்? நான் பரந்தாமத்துல இருந்து அவதார் எடுத்திருக்கேன். இங்க இரு புருவங்கள் மத்தியில நான் பிளைட்ல இருந்து இறங்கியிருக்கேன். அப்ப முழு நாளும் அந்த கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கணும். எந்த காரியம் செஞ்சாலும் அந்த நினைவு இருக்கணும். அந்த காரியம் செஞ்சு அதுக்கப்புறம் மேல பறந்து போயிடும். யாரு கூட எந்த கனெக்ஷனும் இல்லை.
இங்க அவதார் எடுத்து சேவைக்காக வந்து முடிச்சுட்டு அப்புறம் மேல போயிட்டேன். எல்லாருக்கும் டாட்டா பாய் சொல்லிட்டு மேல போயிடும். இதுதான் அவதாரோட ரொட்டீன். இது வந்து அவதார் மெடிடேஷன் சொல்லலாம். காலைல இங்க வந்து இறங்கியிருக்கேன். கண்ணை திறந்த உடனே எல்லாமே புதுமையா தெரியும். ஏன்னா இங்க வந்து நேத்தி பார்த்தவங்க அவங்க வந்து இங்க கிடையாது. ஏன்னா நேத்து யாரை பார்த்தோமோ அவங்கள பத்தி என் மனசுல ஏதோ ஒரு நெகட்டிவ் பாவம் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு வேஸ்ட் பாவம் இருக்கு. சோ இவங்க எல்லாரும் புதுமையானவங்க, புது மனிதர்கள், எல்லாமே புதுசு. ஒரு சின்ன குழந்தை வந்து கண்ணு திறக்கும் போது அது எப்படி பாக்குது, அதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புதுசு. ஒரு சின்ன குழந்தைக்கு பொம்மை கொடுத்தீங்கன்னா அதை எப்படி பாக்குது, அதே அந்த பொம்மையை வச்சு அது விளையாடுது. அதே பொம்மையை கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதை கொடுத்தீங்கன்னா அதையும் வந்து மறுபடியும் புதுசா அதை பாக்குது. ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு வந்து ஊக்க உற்சாகத்தை கொடுக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கூடயும் அது விளையாடுது. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு கடற்கரை பக்கமா நடந்து போகுது. அந்த கடற்கரை சின்ன சின்ன கல்லை பார்த்து அதுக்கு ஒரு ஊக்க உற்சாகம், அது வந்து ஒரு குஷியோட வந்து அதை எடுத்து பாக்குது, அதை பத்தி திங்க் பண்ணுது. அது வந்து ஆச்சரியமா இருக்கு. அதே கடற்கரை பக்கத்துல எவ்வளவு பேர் போவாங்க, ஆனா அவங்கள்ட்ட நேரம் இல்லை அதெல்லாம் பார்க்க. சொன்ன ஒரு சின்ன குழந்தை ஆயிடணும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருக்கிற மாதிரி இந்த கியூரியாசிட்டி இருக்கணும். ஓ இது வந்து புது உலகம், இன்னைக்கு இப்பதான் நான் அந்த உலகத்துல வந்திருக்கேன். ஸோ அதான் இன்னைக்கு உள்ள ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க். ரெண்டாவது ஹோம்ஒர்க் என்னன்னா வெரி குட். இன்னைக்கு முழு நாள் எது நடந்தாலும் வெரி குட்னு சொல்லணும். யார் என்ன பண்ணாலும் இன்னைக்கு முழு நாளும் நான் வெரி குட்னு சொல்லணும். என் வாழ்க்கை எப்படி இருந்தது, நல்லா இருக்கு. இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஒன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்காவது சொல்லி புரிய வைக்கணும் என்ன சொல்லணும், முதல்ல அவங்கள வந்து பாராட்டுங்க, அதுக்கப்புறம் விதை போடுங்க. இந்த பாயிண்ட் வந்து முள்ளில எவ்வளவு வாட்டி வந்த விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து சம்மான், அதுக்கப்புறம் அதுல வந்து நீங்க விதை போடுங்க. ஸ்ட்ரெயிட்டா அப்படி சொன்னீங்கன்னா நீ வந்து முட்டாள், எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க. யாருக்காக சொல்லும் போது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க கூட ஒரு சம்ஸ்காரம் எடுத்துட்டு வராங்க. இங்க நீங்க மதுபனுக்கு வரீங்கன்னா தனியா வரல, அவங்களோட முழு தினச்சரியாவும் இங்க எடுத்துட்டு வரீங்க. நீங்க எப்ப இங்க மதுபன்ல லேண்டிங் ஆகுறீங்களோ, நீங்க மதுபன்ல லேண்ட் ஆகல. மதுபன்ல லேண்ட் ஆகுறதுக்கு 2-3 நாள் ஆகும். அது வரைக்கும் போறதுக்கு நேரம் ஆயிடும். இங்க பட்டிக்கு வரீங்கன்னா ஒவ்வொரு மனிதரும் அவங்களோட சுபாவ சன்ஸ்கார்ல வந்து அதுல வந்து அவங்க வந்து ஒரு ஜெயில இருக்காங்க. அதுல லாஜிக்கு இதெல்லாம் சொன்னா கூட அவங்கள சொல்றோம், நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, எவ்வளவு வாட்டி வந்துட்டு சொல்றது. இதுல இந்த மாதிரி லாஜிக்கான விஷயமே கிடையாது. உதாரணத்துக்கு வயசானதுக்கு அப்புறம் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது, அல்சைமர், டிமென்ஷியா, இந்த மாதிரி மறதிக்கான ஞாபகம் வருது. யாரும் எதுவும் பண்ணல, அமைதியாதான் உட்காந்துருக்காங்க. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓ இவர் வந்து என்னை அடிக்கக்கூடாது போல, இல்ல இவர் வந்து என்னை கொல்றதுக்காக பிளான் பண்றாரு அப்படின்னு ஏதோ சந்தேகப்பட்டே இருக்காங்க. ஆனா உட்காந்துருக்கிறது அமைதியா உட்காந்துருக்காங்க, யாருக்கு எதுவும் தொந்தரவு பண்றது இல்லை. ஆனா உட்காந்துட்டு ஏதோ சந்தேக புத்தியா இருந்து இந்த மாதிரி ஏதோ சந்தேகப்பட்டே இருப்பாங்க. அது வயசாயிட்டா நம்ம தான் இருக்காங்க, அதுல நம்ம எதுவும் பண்ண முடியாது. இங்க கூட ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணாங்க. அங்க வயசு வந்து ரொம்ப அதிகம், 92 அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து எங்க அம்மாவை சந்திக்கணும், என்ன போக விடுங்க. இதே 2-3 நாளா மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்க அம்மா எங்கன்னு கேட்டா வீட்டுல இருக்காங்க. அவங்க சோ இந்த ஹாஸ்பிட்டல்ல கூட ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆனாங்க. அவங்க கிட்டத்தட்ட 93 ஏஜ். அவங்க அதேதான் சொல்லிட்டு இருக்காங்க, எங்க அம்மாட்ட போகணும், விடுங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா, ஆக்சுவலி அவங்க அம்மா இறந்துட்டாங்க. பட் இவங்க அந்த மாதிரி இவங்க மனசுல இருக்கு, இல்ல எங்க அம்மா நான் உயிரோட இருக்காங்க, நான் அவங்களை பார்க்க போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் போயினாச்சுக்கு அவங்க மனசை திருப்திப்படுத்த என்ன பண்ணோம்னா, அவங்க பொண்ணுகிட்டே போன் பண்ணி இவங்க அம்மா பேசுற மாதிரி பேச வச்சேன். ஆக்சுவலி அவங்க பொண்ணு அங்கதான் இருந்தாங்க, ஆனா அவங்கள வந்து பின்னாடி ஒளிய வச்சுட்டோம். அவங்க ஒளிஞ்சிட்டு அங்கேருந்து போன் பண்ணாங்க. இவங்கள்ட்ட போன் பண்ணி இந்த மாதிரி பேச வச்சா, அவங்க அம்மா தான் பேசுறாங்க, பேசுங்க அப்படின்னு.
ஏன்னா சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு விதமான ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. மெடிக்கல்ல ஒரு விஷயம் இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அது ஒரு விதமான மனநோய். சோ இந்த மாதிரிலாம் நடக்குது. ஒன்றும் இல்ல, இப்ப 2-3 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ இல்ல இவங்க கண்டிப்பா என்னை பத்தி தான் ஏதோ வந்து சதி திட்டம் போடுறாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இன்னொரு மாதாஜி வந்தாங்க, அவங்களுக்கு கண்ணு கூட அவ்வளவா தெரியாது. ஆனா அவங்களுக்கும் அவ்வளவு வந்து ஒரு சந்தேகம். என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட மருமக வந்து என்ன கொல்ல போறாங்க, என்ன கொல்றதுக்கு திட்டம் திட்டுறாங்க அப்படின்னு. ஆனா அவங்க மருமக தான் அவங்கள வந்து இரவு பகலமா பாத்துக்கிறாங்க, சேவை பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா இவங்க மனசுல இந்த மாதிரி ஒரு சந்தேகப்பட்டு. சோ அப்போ டாக்டரை காமிச்சாங்க. டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட் அதான் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும், அவங்க மனநிலை அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்தூலமா யாரையும் எதுவும் பண்றது இல்லை. ஆனா மனசுல இந்த மாதிரி தேவையில்லாத சந்தேகம். அந்த அந்த அவங்க அம்மாக்கு கண்ணு தெரியல, இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு இந்த சந்தேகப்பத்தி. அந்த மாதிரி எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு சந்தேகத்துல அவங்க வந்து ஒரு ஜெயில இருக்குமே, அந்த சந்தேகங்கிற ஜெயில இருக்காங்க. அங்க சுபாவ சன்ஸ்காரங்கிற அந்த ஜெயில வந்து அவங்களே வந்து அடைஞ்சு கிடக்காங்க. எப்படி நான் வந்து என்னுடைய சுபாவ சன்ஸ்கார்ல இருந்து விடுபட முடியலையோ, அந்த மாதிரி அவங்களும் அந்த ஒரு விதமான சுபாவ சன்ஸ்கார்ல அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. நான் வந்து ஏதோ ஒரு விதமான சுபாவ சன்ஸ்கார்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து விடுபட முடியாம இருக்கேன். அதே மாதிரிதான் மத்தவங்க, அவங்க வேற விதமான சுபாவ சன்ஸ்கார்ல மூழ்கி அதுல இருந்து விடுபடாம இருக்காங்க. அவங்க அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து நீங்க சொல்லாதீங்க, ஏன் இவங்க மாற மாட்டேங்கிறாங்க, ஏன் இவங்க எப்படி இருக்காங்க. நேற்று மாத்த சொன்னாங்க, ஏன் பொண்ணு ஞானத்துல வருமா வராதா, முதல்ல அவங்க இங்கதான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க கன்னியாவா இருந்தாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஆனா ஒன்னும் ஞானத்துல வரல. அதுவும் முன்னாடியும் வந்து அவங்க கவலைப்பட்டு இருந்தாங்க, இப்பயும் கவலைப்பட்டு இருக்காங்க. முதல்ல என்ன கவலை இருந்தது, என் பொண்ணு எப்படியாவது ஞானத்துல வந்துடணும்னு. இப்ப வந்து அவங்க குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க, இப்ப மறுபடியும் அதே கவலைதான், ஏன் கல்யாணம் இவ்வளவு வருஷம் கழிச்சு என் ஞானத்துல வரல அப்படின்னு. சோ நம்ம வந்து இந்த உலகத்துல யாரையாவது மாத்த முடியுமா? உலகத்தை விடுங்க, உங்க கூட இருக்கக்கூடிய அம்மா அப்பா கணவர் மனைவி குழந்தைங்க, இல்ல நீங்க இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கொலீக்ஸ், உங்க கூட வேலை செய்யணும், யாரையாவது நம்ம வந்து மாத்த முடியுமா? என்ன சொல்றீங்க? சோ ஒரு இடத்துல வந்து நான் ஒரு நல்ல ஒரு அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகன் கேட்டேன். அதுல என்ன இல்லைன்னா, நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து மாத்தணும்னே அவசியம் இல்லை அப்படின்னு. அது படிக்கும்போது எனக்கு ரொம்ப சாந்தி கிடைச்ச மாதிரி. நீ வந்து இந்த உலகத்தை மாத்தணும்னு தேவையில்லை, இந்த உலகத்துல இருந்து அப்பாற்பட்டு போயிடணும். என்ன பண்ணணும், இந்த உலகத்தை மாத்தணும் தேவையில்லை, நீங்க இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு போயிருங்க, இதுல இருந்து விடுபட்டு போயிருங்க. நான் இவங்கள மாத்தணும் அவங்கள மாத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மனிதர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரமா மாறுறாங்க. அவங்கள மாத்தணும்னு அதே சங்கல்பத்துல நம்ம துக்கமாயிடணும். அதனால எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நல்லதுதான் நடக்குது. அது நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும், ரொம்ப நல்லது நடக்கட்டும். வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட், ஒன்ஸ் மோர். அந்த மாதிரி மனசுல சொல்லிக்கிட்டே இரு. மூணாவது வந்து அவேக்கனிங் போஸ்டர். ஞானம்னா என்னது? ஞானம்னா ஒரு துளி, யோகம்னா ஒரு புள்ளி, தாரணம்னா விரதம், சேவைனா ஜாகிரத். இதுதான் வந்து சிவராத்திரி. டெய்லி ஞானத்தின் அந்த துளியை, ஞான துளியை டெய்லி நம்ம சேமிக்கணும். உங்க டைரியில எழுதி வைங்க. சும்மா எழுதி வச்சா மட்டும் பத்தாது, அதை தனிமையில உட்காந்து ஏகாந்தத்துல உட்காந்து அதை படிங்க, சிந்தன் பண்ணுங்க. 1-2 நல்ல பவர்ஃபுல்லான மகா வாக்கியம் இருக்கணும், அது உங்கள்கிட்ட எழுந்துகிட்டே இருக்கணும். அது வந்து நம்மளை விழிப்புணர்வு பண்ண வச்சிடணும், ஆக்டிவ் பண்ணிடணும். அதை மறுபடியும் அதை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி மகா வாக்கியங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து அது நம்ம
உள்ளார போகும். இதை வந்து ஹேமரிங்னு சொல்லலாம். எப்படி வந்து ஒரு ஆணியை வந்து சுத்தில மறுபடியும் அடிச்சு அடிச்சு உள்ளார போக வைக்கிறாங்களோ, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பாபாவோட மகா வாக்கியங்களை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அதை நம்ம உள்ளார போக வைக்கணும். இது அஃபர்மேஷன் சொல்லலாம். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நம்மளே நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால இந்த ஜாகரன் ஸ்திதி எப்பயுமே இந்த விழிப்புணர்வு ஸ்திதியில இருக்கணும். எப்ப வந்து மனிதன் வந்து விழிப்புணர்வோட இருப்பாங்க, எப்ப மனிதன் விழிப்புணர்வோட இருக்கான், எப்ப அவனுக்கு தெரியவே எல்லாரும் என்னதான் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அப்ப வந்து அவன் ஃபுல் கான்சியஸ்ல இருக்கான். அப்ப நீங்க என்ன நினைக்கணும், தூரத்துல இருந்து ஏதோ ஒரு கிரகத்துல இருந்து 24 மணி நேரம் யாரோ ஒருத்தர் வந்து டெலிஸ்கோப் வச்சு பாத்துக்கிட்டே இருக்காரு, அவரு நான் என்னெல்லாம் பண்றேன் அதை நான் பாத்துக்கிட்டே இருக்காரு, அது வந்து ஃபீல் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து அந்த ஜாகரன்ல இருக்கும். இல்ல இப்படி கூட நீங்க யோசிக்கலாம், நான் வந்து காட் சிசிடிவி கேமரால இருக்கேன், இறைவனோட இந்த சிசிடிவி கேமரால இருக்கேன். யூஆர் அண்டர் சர்வீலன்ஸ். நீங்க எங்கேயாவது அந்த சிசிடிவி கேமரா இருந்தா அங்க இப்படி எழுதி இருக்கும். சோ அந்த மாதிரி நீங்க நினைங்க, நான் இறைவனோட சிசிடிவி கேமரால இருக்கேன் அப்படின்னு. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஞானத்தின் துளிகள். சோ அந்த மாதிரி துளிகளை வந்து நம்ம டெய்லி சேமிக்கணும். டிராப்ஸ் ஆஃப் நாலேஜ். சோ அந்த மாதிரி ஞான துளிகள், ஞான பாயிண்ட்ஸ், சின்ன சின்ன பாயிண்ட்ஸா கூட இருக்கலாம், அதை வந்து நம்ம சேமிக்கணும். அது எங்கிருந்து வேணாலும் வரலாம், அது முறையில இருந்தா வரணும்னு இல்லை, எங்கிருந்து வேணாலும் உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். ஸோ அதை வந்து நான் நோட் பண்ணேன், அந்த மாதிரி நல்ல நல்ல பாயிண்ட். சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியிலலாம் நீங்க ரோட்ல போகும்போது சில வண்டி பின்னாடி வந்து நல்ல நல்ல ஞான பாயிண்ட்ஸ், நல்ல நல்ல பாசிட்டிவ் ஸ்லோகன்ஸ் எல்லாம் எழுதியிருப்பான். ஸோ அதை கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதுல வந்து அப்சர்வ் பண்ணு, அதுல ஒரு வாட்டி சிந்தன் பண்ணு. சில நேரத்துல சில வாட்சஸ்ல நல்லா எழுதியிருக்கும். சில வாட்சஸ்ல இங்க கூட பாத்தீங்கன்னா வாட்சஸ்ல நல்ல ஸ்லோகன் எல்லாம் எழுதியிருப்பான், அதை பாருங்க. சில அந்த நேரத்துல நமக்கு ஜாகரன் வரலாம். எப்போ வந்து நமக்கு அந்த விழிப்புணர்வு வரும்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல அந்த பாயிண்ட் உங்களுக்கு டச் ஆயிடும். ஸோ அதெல்லாம் வந்து கவனமா பாருங்க. சில வண்டியில அப்படி கூட எழுதியிருக்கும், சாவதானி கட்டி துர்கட்னா கட்டி. அதாவது நம்ம அட்டென்ஷன் கொஞ்சம் நம்ம அட்டென்ஷன் திரும்பிட்டோம்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆக சான்ஸ் இருக்கு. சில வண்டியில அந்த மாதிரி எழுதியிருக்கும், ப்ளீஸ் மெயின்டைன் டிஸ்டன்ஸ், ஒரு அடி எட்டியே இருங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க லாஸ்ட் பேப்பர்ல பாஸ். எல்லா அவ்வியக்தவாணியோட சாரம் என்னன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வைங்க. நம்ம போய் மத்த ஆத்மா கூட ஒட்டிக்கிறோம், அந்த மாதிரி இல்லாம இந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வைக்கணும். போன்ல கூட சில நேரத்துல அந்த மாதிரி ஸ்லோகம் வரும், சில நேரத்துல போன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும், நீங்கள் டயல் செய்யக்கூடிய எண் பிஸியாக இருக்கின்றது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து பிஸியா இருந்தா மாயை வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப நம்மளும் இந்த ஞான துண்டிகளை சேமிக்கணும். மலைய பாருங்க, இப்ப இந்த ஞானத்தை நம்ம எங்க தேடணும்? உங்க சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துல, இந்த இயற்கையில இருந்து பாருங்க, மழை பெய்யுதா அப்படின்னு நினைக்கணும், நான் ஞான துடிகளை சேமிக்கிறேன். சொன்ன சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலயுமே அந்த ஞானத்தை எடுங்க. ஞானம் வந்து சர்வவியாபியா இருக்கு. இந்த பிரகிருதி வந்து சர்வவியாபியா இருக்கு, நிராகாரா இருக்கு, நிர்விகாரியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுல நிராகாரா இருக்கோ, யார் நிர்விகாரியா இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து, அவங்க எல்லார்ட்டேருந்து நம்ம கத்துக்கலாம். அது மேபி ஒரு சின்ன குழந்தையா கூட இருக்கலாம், அது கூட நமக்கு பெரிய பாடம் சொல்லி கொடுக்கும். ஸோ என்கிட்ட கூட நிறைய குழந்தைங்க வராங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான கவிதை சொல்றாங்க, போயம் சொல்றாங்க, எங்க இருந்தா கொண்டாடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு வண்டர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. ஸோ அப்ப நம்ம வந்து ஓப்பனா இருக்கணும், இந்த ஞான துளிகளை வந்து சேமிக்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாபா சொல்றாரு, யோகாவின் பிந்து. அந்த பிந்து வைங்க, புள்ளி வைங்க. எங்கெல்லாம் பாயிண்ட் தெரியுதோ அப்ப நீங்க அதை பார்த்து என்ன புரிஞ்சுக்கணும், நான் வந்து பாயிண்ட் ஆகணும். விஸ்தாரத்துல எதுவுமே இல்லை. அது அந்த பாகர் முக்தால போக கூடாது, நான் அந்தர்முக்கியா தான் இருக்கணும். அடுத்து வந்து தாரணைங்கிற விரதம். விரதம்னா என்னது? திருடுத்தா. சின்ன சின்ன திருட சங்கல்பம் பண்ணுங்க, சின்ன சின்ன திருட சங்கல்பம். இந்த சின்ன சின்ன வெற்றி என்ன பண்ணும், அது நம்ம கான்பிடன்ஸ் கொண்டு வரும், ஒரு கிரிப்பு கிடைக்கும். யோகால உட்காந்துக்கோங்க, முட்டி வலிச்சாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நான் இத்தனை மணி நேரம் உட்காரதான் போறேன். என்ன ஆகும்? வலிச்சா வலிக்கிட்டோம், என்ன ஃபிராக்சர் ஆயிட போகுது,
அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த வலியை வந்து சாட்சியா பாருங்க. அது ஜஸ்ட் ஒரு பிரம்மை தான். பாடி ஸ்கேனிங் பண்ணுங்க, மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல உக்காந்து அதை சாட்சியா இருந்து பாருங்க. இங்க என்ன ஆகுது, இங்க என்ன ஆகுது, ஒரு இடத்துல அரிக்குது, ஒரு இடத்துல கொசு கடிக்குது, ஒரு இடத்துல ஹார்ட் பீட் ஆகுது, ஒரு இடத்துல வலி இருக்கு, ஏதோ உடம்புல நடந்துட்டு இருக்கு. உடம்புல நடக்கிற எல்லா விஷயங்களையும் சாட்சியா இருந்து பாருங்க. புத்தர் வந்து இதுதான் வந்து அவருடைய 10 இதுல வந்து ஒரு விஷயம் வந்து இந்த இது சொல்றாரு. அந்த 10 புண்ணிய கர்மம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு புண்ணிய கர்மம் என்னன்னா சாட்சியா ஆடாம அசையாம உட்காந்துருங்க, அவ்வளவுதான். அசையவே கூடாது. இதையும் வந்து ஒரு புண்ணிய கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால டெய்லி சின்ன சின்ன திரவ சங்கல்பம் எடுத்துட்டு அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு போகணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சில பேர் பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க, பிளட் டெஸ்ட்ல சில மாதிரி நோய் வருது. அப்ப அன்னில இருந்து ஒரு திரவ சங்கல்பம் பண்றோம், இன்னைல இருந்து நான் இது பண்ண மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு முக்கியம் அந்த சங்கத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். இப்ப காலைல அந்த மாதிரி நமக்கு எது சூட் ஆகுதோ அது சாப்பிடுறவங்க கூட அவங்க இதுல இருந்தோம்னா அது சாப்பிட்டுதான் ஆகும். ஸோ இப்போ நார்மலா எல்லாரும் உட்காந்து எடுத்து சாப்பிட்டா நம்மளும் அவங்கள மாதிரி அவங்க கூட சேர்ந்து 5-6 பொரி டேப்லா ஏதாவது சாப்பிடுவோம். அப்ப டயட் பரிவர்த்தனை பண்ணோம்னா அதே இடத்துல இருந்து அவங்க தொடர்புல இருந்துட்டு பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துக்காக டெம்பரரியா கொஞ்சம் நம்ம இடம் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ புது தினச்சரியா நம்ம செட் பண்ணி ஆகும். ஏன்னா இங்க உள்ள தினச்சரி எப்படி இருக்கு, அவங்க கூட சேர்ந்துதான் அந்த எண்ணெய் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட வேண்டியதா இருக்கு. ஸோ ஆனால் டாக்டர் நம்ம ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு சொல்றாரு இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா நம்ம இருக்கிற இடத்துல அந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம் தான் கிடைக்குது. ஸோ அங்க போன உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அதனால அது ஆட்டோ மோட்ல போயிடுது. அங்க போன உடனே நம்ம வேண்டாம்னு நினைச்சா கூட நம்ம விருப்பம் இல்லாம அந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம் எல்லாத்தையும் சாப்பிட்றோம், நாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்கனால. ஸோ அந்த மாதிரி எல்லா அடிக்ஷனும் அதே மாதிரி தான். அப்புறம் அடுத்தது வந்து ஜாகரன், விழிப்புணர்வோட இருக்கிறது. அதுக்கான ஒரு போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதனால ஜாகரனோட சின்னங்கள்லாம் இதெல்லாம் அடையாளம். ஒண்ணு வந்து இந்த விளக்கு வந்து விழிப்புணர்வு, ஜாகரன் அவேர்னஸோட இருக்கிறதுக்காக காமிப்பாங்க. அடுத்து வந்து இந்த சேவக்கோழி, அடுத்து வந்து அலாரம் கிளாக் சொல்லலாம், அது வந்து நம்மள எழுப்புது. அடுத்து வந்து தாமரை பூவும் சில பேர் சொல்லுவாங்க. அடுத்து வந்து அக்னி, இந்த நெருப்பு, சன்ஃபிளவர், வேற என்னெல்லாம் இருக்கு ஜாகரனோட சிம்பல் எதை காமிக்கலாம், சன்ரைஸ் அது கூட காமிக்கலாம். அடுத்து வந்து கோயில் மணி அதெல்லாம் கூட சொல்லலாம். அடுத்து வந்து அதை பார்த்த உடனே நம்ம விழிப்புணர்வு வரணும். சன்ரைஸ், அப்புறம் கிளாக்கு, கால நேரம், அந்த ரெட் கலர் ஆகாயம், அப்புறம் வந்து அந்த பறவைகள் பறக்கிறது, கால நேரத்துல அந்த பறவைகள் பறக்கிறது, அப்புறம் அந்த வண்டியில உள்ள ஹார்ன், அப்புறம் இந்த பெல், அப்புறம் அந்த விசில் ஊதுவாங்கல்ல அது, இதெல்லாம் வந்து ஜாகரனுக்கான ஒரு போஸ்டர். ஸோ அந்த மாதிரி ஜாகரனுக்கான ஒரு போஸ்டர் வந்து ரெடி பண்ணுங்க. ஸோ அதனால நம்ம எழுப்பணும். யார் வந்து மற்றவங்கள எழுப்புறாங்களோ அவங்கள வந்து மக்கள் வந்து அவ்வளவா ஃபர்ஸ்ட் பாராட்டுறது இல்லை. அவங்க வந்து இதுல ஏத்திட்டாங்க, அந்த ஜீசஸை வந்து அந்த கிராஸ்ல ஏத்தின மாதிரி. அதே மாதிரி சுக்ராத்தையும் கொண்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஜீசஸையும் கொண்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாரையும் மற்றவங்களை எழுப்புறதுக்காக வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அவங்க பேர் கூட இப்ப இல்ல. ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு, அவர் வந்து ஒரு இன்வென்ஷன் பண்ணாரு, அது மூலியமா எல்லா நோயும் சரி பண்ற மாதிரி இருந்தது. அவரே வந்து கொண்டுட்டாங்க, அவரை ஜெயில போட்டாங்க. அவரோட படம் கூட இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கப்பல்ல ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு வந்து தெரிஞ்சுதான் இதான் வந்து எய்ட்ஸோட நோய்க்கு இதுதான் வந்து மருந்து. அவரே கொண்டுட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கம்பெனிலாம் எப்படி மருந்து வைக்கும். உலகத்துல 2 பெரிய இண்டஸ்ட்ரி, 2 பெரிய மார்க்கெட் எதுனா அது எப்பயுமே மூடாது. ஒன்னு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி, இன்னொன்னு இந்த மெடிசின் ட்ரக் இண்டஸ்ட்ரி. இது வந்து எப்பயுமே நிக்காது. அதுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவரே க்ளோஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது ரிப்போர்ட்னா அது பப்ளிஷும் ஆக மாட்டேங்குது. எவ்வளவு புக்ஸ் இருக்கு,
1960 கூட ஒரு புக் வந்திருக்கு, மேன்ஸ் ஹை கான்சியஸ்னஸ் அப்படின்னு. ஸோ அதுல இந்த விஷயங்கள்லாம் எழுதிருக்கு. எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அது அந்த இதெல்லாம் படிச்சோன்னா மனிதர் எப்பயுமே நோய் ஆக மாட்டான். அந்த மாதிரி நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸ்லாம் அதுல இருக்கு. அதாவது மேன் லீவ்ஸ் டு டை, ஈட்ஸ் டு டை. ஸோ அதுலதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மனிதன் சாப்பிடுறது இறக்குறதுக்காக, மனிதன் குடிக்கிறது இறக்குறதுக்காக, மனுஷன் மூச்சு வாங்குறது வாழ்றதுக்காகவும் இறக்குறதுக்காகவும் அந்த மாதிரி நல்லா பவர்ஃபுல்லான மகா வாக்கியெல்லாம் அதுல இருக்கு. ஆனா அதெல்லாம் எங்கேயுமே அவ்வளவு பப்ளிஷ் ஆகி மெடிக்கல் சயின்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கு. அதுமே அடுத்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதுல மெக்டானல்ட்ஸ், கோபி மஞ்சூரியன், பீஸா, பர்கர், நூடுல்ஸ், இதெல்லாம் ஒரு விதமான அடிக்ஷன். ஒரு வாட்டி நீங்க மேகி சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் அதை சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா அதுல அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. மோனோசோடியம், அஜினோமோட்டோ இதெல்லாம் போட்டாங்க. ரொம்ப அடிக்டிவ். அதுக்கப்புறம் அதுதான் வேணும்னு மனசு விரும்புது. அவ்வளவு ஒரு அடிக்ஷன். அது சாப்பிடும் போது அவ்வளவு மஜா வருது, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அது நம்மள அடிமையாக்கிடுது, ஒரு கிரேவிங் கொண்டு வருது. இதெல்லாம் அடிக்ஷன். அப்ப இந்த மாதிரி ஒரு பிக்சர் வரங்க அந்த ஜாகரனுக்காக. அடுத்து நான் மற்றும் என்னுடையது. நான் என்னுடையது இதெல்லாம் எங்க தோணுது, அதை ஒரு பேப்பர்ல எழுதி அதை எரிச்சிடுங்க. உங்க கண்ணு முன்னாடி அதெல்லாம் எரிஞ்சு போறத பாருங்க. ஒரு சன்ஸ்காரம் ரொம்ப வருஷமா போக மாட்டேங்குது. அதை எழுதி அதை எரிச்சிருங்க. இதை பண்ணுங்க. அது சொல்லும் போது என்ன சொல்வீங்க? நவ் ஒன்லி பாபா, இப்ப மட்டும்தான் பாபா. இது என்னுடைய அந்த நான், அதை எல்லாம் முடிஞ்சிருது. இப்ப வெறும் பாபா மட்டும்தான் இருக்காங்க. அந்த நான்கிறது சம்பூர்ணமா எரிஞ்சு பஸ்டம் ஆயிடுச்சு. இப்ப பாபா மட்டும்தான் இருக்காங்க. நவ் ஒன்லி பாபா, இப்ப பாபா மட்டும்தான் இருக்காங்க. நான்கிறது எரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் ஒரு பர்த்டே கார்டு ரெடி பண்ணுங்க. பாபா எனக்கு பர்த்டே கார்டு அனுப்பிச்சா எப்படி அனுப்பாரு, அதுவும் நீங்களே எழுதுங்க. அப்புறம் நானும் பாபாக்கு ஒரு பர்த்டே கார்டு அனுப்புறேன். ஸோ அந்த மாதிரி 2 பர்த்டே கார்டு பண்ணுங்க. அது இந்த மாதிரி 2 பர்த்டே கார்டு பண்ணுங்க. இது ஒரு ஹோம்ஒர்க். அடுத்து என்ன பாபா சொல்றாருன்னா, இந்த புள்ளியில எந்த காரியம் பண்ணுங்க, அது எவ்வளவு சாதாரண கிரமமா இருக்கணும். பட் உங்க ஸ்திதி ரொம்ப உயர்ந்ததா இருக்கணும். ஸ்திதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜென் பழமொழி கூட இருக்கு, பிஃபோர் என்லைன்மெண்ட், அதாவது பிஃபோர் என்லைட்மெண்ட் சாப் வுட் அண்ட் கேரி வாட்டர், ஆஃப்டர் என்லைட்மெண்ட் சாப் வுட் அண்ட் கேரி வாட்டர். அதாவது விழிப்புணர்வு அடைஞ்சதுக்கு முன்னாடியும் மரம் வெட்டினாங்க, தண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமும் மரம் வெட்டணும், தண்ணி எடுக்கணும். ஒரு விவசாயி இருக்காரு. சோ எங்க இருந்ததுன்னா, ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாரு வெளிநாட்டுல. அவரு அந்த என்லைட்மெண்ட், அந்த ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி மரத்துல போய் காட்டு வெட்டிட்டு இருந்தாரு. காட்டுல போய் மரம் வெட்டிட்டு இருந்தாரு. அந்த என்லைட்மெண்ட் அடைஞ்சதுக்கு அப்புறமும் அதே தான் பண்ணாரு. இந்த மாதிரி காட்டுல போய் மரம் வெட்டிட்டு இருந்தாரு. மக்கள் அவர்கிட்ட அந்த ஞானம் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எல்லாரையும் எடுத்துக்கோங்க. அவங்க ஞானத்துக்கு முன்னாடி அப்புறமும் அதே தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. கபீர்தாசா பாருங்க, அவரும் அந்த மாதிரி தான் இருந்தாரு. சாதாரண கர்மம் தான். ஆனா உள்ளாரேந்து அந்த ஒரு ஜாகரன், ஒரு அவேர்னஸ் இருந்தது. இப்போ அவரு உள்ளாரேந்து தூங்கல. சோ இந்த மாதிரி இந்த பர்த்டே காரிய இந்த பர்த்டே இதை நம்ம பண்ணோம். ஃபர்ஸ்ட் காரியம் என்னது, நான் காலைல எந்திரிச்ச உடனே நான் இங்க அவதாரம் எடுத்திருக்கேன், பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கேன். கர்மம் முடிஞ்ச உடனே நம்ம எடுத்து மேல போறேன். அடுத்தது வெரி குட், வெரி குட். எதை பார்த்தாலும் வெரி குட், யாரை பார்த்தாலும் வெரி குட். மத்தவங்களை பார்த்தாலும் என்ன சொல்லணும், வெரி குட், நீங்க ரொம்ப நல்லவங்க. இப்ப கூட உங்க பக்கத்துல யாரோ உட்காந்துருக்காங்களோ அவங்க கை கொடுத்து சொல்லுங்க, வெரி குட், வெரி குட், நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க. அடுத்து அவேக்கனிங்கான போஸ்டர். அடுத்து ஐ அண்ட் மை ஃபயர் செரிமனி. அடுத்து அந்த உங்க சன்ஸ்கார எழுதி அதை எரிச்சிடுங்க, நான் என்னுடையது. இப்ப அதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா ஸ்தூலமா ஏதாவது பண்ணும்போது தான் மனசுல அதோட பிரபாவம் வருது. அடுத்து டிவைன் பர்த்டே கார்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்த்டே கார்டு நீங்க ஃபைனலா ரெடி பண்ணுங்க. ஸோ நீங்க அவைத்த வாங்கி நிறைய விஷயங்கள் இருந்தது. அதை நீங்களே படிங்க. அதை பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணுங்க.
டெய்லி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. 21 நாளைக்காக 21 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க, இல்ல ஒரே நாள்ல 21 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. சோ அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் முழு நாள்லயும் வந்து நீங்க அதை பத்தி யோசிங்க. உங்க பர்ஸ்ல உங்க பேக்கெட்ல அந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டு அப்பப்போ வந்து அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை பத்தி சிந்தன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க கர்மத்தை பண்ணுங்க. ஏன்னா என்ன ஆகுதுன்னா முழு நாள்லயும் ஏதோ ஒரு அந்த மயக்கத்துல போயிடணும். அப்பப்ப இந்த பாயிண்ட்ஸை படிச்சு நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். அப்ப அவரு போலேநாத் அவர் வந்து கணக்கு இல்லாம கொடுக்கிறார். அவர் எந்த கணக்கும் வைக்கிறது இல்லை. இந்த பாயிண்ட் வந்தது. சோ அந்த போலாநாத் வந்து எந்த கணக்கும் வைக்கிறது இல்லை. அவர் அன்லிமிட்டடா கணக்கு இல்லாம கொடுத்துட்டு இருக்காரு. கணக்கு வைக்கிறது எப்படி இருக்குன்னா, நீ யாரையோ வீட்டுக்கு விருந்தாடியா கூப்பிட்டீங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு. அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த சாப்பாடோட பில்லு காமிக்கிற மாதிரி ஆயிடும். சோ அதனால பகவான் வந்து இறைவன் வந்து காதலனா இருக்காரு. அவர் வந்து அக்கௌண்டன்ட் கிடையாது. சோ அதனால அவர் அன்லிமிட்டடா கொடுத்துட்டு இருக்காரு. அதனால நம்மளும் அந்த பேஹத் ஸ்திதியில இருக்கணும். ஓம் சாந்தி. सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम्। नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम्। रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान, निशब्द आकाश में गीत एक अनजान। रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान, निशब्द आकाश में गीत एक अनजान। अज्ञात के गर्भ से उठे अनसुलझा स्वर, अंधकार के मौन में जगे अनंत निर्झर। मन में है उलझन भरी पर हृदय में आशा खिली, एक संकेत गूंज रहा अब है